ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கூகுள் ஃபார்மை எப்படி வேர்டில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்ஷனில் போயிட்டு ட்ரைவை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மோரை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் மற்ற எல்லா கூகுள் ப்ராடக்ட்ஸும் டிஸ்பிளே ஆகும். இப்போ அது லோட் ஆகிட்டுருக்கிறனால அது தெரியலை. இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள், கூகுள் ஃபார்ம்ஸை பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஸோ அது கூகுள் ஃபார்ம் இருக்கக்கூடிய நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கூகுள் ஃபார்ம்ஸு எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி கொண்டுட்டு போகும். இப்போ இந்த இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மை எந்த கூகுள் ஃபார்மில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வேர்டாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் நிறைய ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ இந்த ஃபார்மை வேர்ட் டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் அதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோன்னே அந்த ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபார்மில் அந்த டாப் ரைட் கார்னரில் இந்த 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். டிஸ்பிளே பண்ணால் அதில் அந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதில் சேவ் அஸ் பிடிஎஃப் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்மில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பிடிஎஃபாக சேவ் ஆயிரும். சேவ் ஒரு ஃபோல்டரில் உங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டரில் அதை சேவ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டெஸ்க்டாப்பில் MCQ அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் கண்டென்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ நமக்கு இந்த பிடிஎஃப்பை வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பிடிஎஃப்லேருந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ். அதில் ஐ லவ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஃப் டு வேர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலை கேட்கும். இப்போ நீங்கள் உங்களோட பிடிஎஃப் ஃபைல் எந்த ஃபைலை வேர்டாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு வேர்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் நம்ம கூகுள் ஃபார்மை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணினோம்ல, அந்த ஃபைல் வேர்டாக கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் பண்ணினதுக்கப்புறமா அது நீங்கள் என்ன செய்துக்கலாம், டவுன்லோட் வேர்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த பிடிஎஃப்லேருந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் கண்டென்ட்டு. இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா கண்டென்ட்ஸுமே எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷனோடு தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் வேணுமோ அதை வச்சுட்டு வேண்டாத கண்டென்ட்ஸை நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லேருந்து டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வேர்ட் டாக்குமெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதில் இதெல்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் சிம்பிளாக எல்லா கூகுள் ஃபார்மில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிடிஎஃப்லேருந்து வேர்டாக நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.